வக்ரதுண்டாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணகாய நமஹ. பாண்டியா, என்ன பலி கொடுக்க போற ஆடு மாதிரி நிக்கிற? நக்கலு என்ன நின்றே இருக்கேள், உட்காருங்கோ. அவர் ஓடலான்னு பாக்குறாரு, அவர் போய் உட்கார சொல்றேல. நன்னா ஜோக் அடிக்கிறேள், உட்காருங்கோ உட்காருங்கோ. ஆச்சாப்பா, உன் வாழ்க்கை அந்த ஆளுக்கு ஜோக்கா தெரியுது. அம்மாடி, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. பூ முடிப்பால் வண்ண பூழலி புது தேர் பெருவாள் வண்ண தேனருவி பார்வையிலே மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருந்தால் கண்ணில் நீர் எழுதி பூ முடிப்பால் என்ன பாட்டு பாடுற? நல்லா பஸ்ஸால பிச்சை எடுக்கிற மாதிரி. வாய முறை என் டவுசர். அம்மா, நீ மஞ்சள் குங்குமத்தோட நீடூடி வாழணும்மா. அப்ப இவன் கூட வாழ வேணாமா? வாய மூட மாட்டே நீ. பாண்டியா, நான் என் கண்ணியே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா. கண்ணு ஒப்படைக்கலையா? கொய்யால கண்ணுக்குட்டி ஒப்படைக்கிற. டேய், நீ ஓவரா பண்ற லொல்லு. இப்படியே பேசினா உடையும் பல்லு. டேய், நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பேசுறா. யோ, தாலி கட்டின பிறகு பண்ண வேண்டிய ஆசீர்வாதத்தை இப்ப அவன் பண்றான். அம்மா நடக்காத கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண என்ன பண்ணலாம் என்னடா? அதானே. என்ன சொன்ன? கல்யாணம் நடக்காதா? பாரு பாண்டியா, நீ மட்டும் என் கழுத்துல தாலி கட்டல, உன்னை கூறு கட்டி குப்பமேட்ட கடைசிடுவேன். ஆமா, என்ன ஏன் வேணான்ற? எனக்கு என்ன குறைச்சல்? என் கடைக்கன் பார்வைக்காக இந்த ஊர்ல எத்தனை பேரு தவம் கிடக்குறாங்க தெரியுமா? அவள எவனே ஒருத்தர் கட்டி வேண்டியதானே? பாரு, அவங்க யாரும் என்ன தொட்டல, நீதான் என்ன தொட்ட. ஓ, அவன் தொட்டு மேட்டர் வேற முடிச்சிட்டானா? இந்த பாருமா, சத்தியமா சொல்றேன், உன்னை தொட்டது நான் இல்ல. என்னது, நீ இல்லையா? நான் இல்ல. என்னது? நான் தான். அப்ப மரியாதையா என் கழுத்துல தாலி கட்டுற? அது மட்டும் முடியாது மாப்பிள, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அப்புறம் கைய கால உடைச்சிடுவேன். மரியாதையா தாலியை கட்டு. கட்டு. பாண்டியா, ரெண்டாம் கல்யாணம் பண்ணாதான் அங்கங்க அடிப்பானுங்க. இவனுங்க பண்ணலன்னா அடிப்பானுங்க போல் இருக்கு. தயவுசெய்து தாலி கட்டுப்பா. ஏன் நீ கடிக்க? ஏமா அவனை கடிக்க. இந்த சப்பைய கட்டிட்டு நான் என்னத்த பண்றது? நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எதுவும் தேவையில்ல பேசிக்கிட்டு எப்பா? பாண்டியா, தயவுசெய்து அதுக்கு தாலி கட்டுப்பா. சும்மா அட பாவிகளா. டேய், அதனால அது செவுத்துல போஸ்டர் திருமண வாழ்த்து. திருமண வாழ்த்தா? ஓ, போஸ்டர் அடிச்சு விமர்சையா கொண்டாடுற லெவலுக்கு வந்துட்டீங்களா? அது போட்டோம். திருமணத்துக்கு வருகை தரும் ராஜதுரை, ரங்கதுரை, தர்மதுரை இவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். அந்த 3 பண்ணாடுங்க யாரா? அவங்க என் அண்ணனுங்க. இப்படிக்கு பாசமிகு அண்ணன்கள். இவனுக்கு யாரு? அவங்களும் ஏன் அண்ணனுங்க தான். அட தூ. ஏண்டா, வெக்கமா இல்லடா உங்களுக்கு? உங்களுக்கு நீங்களே செல்ஃப் இன்விடேஷன் வரியா? எங்களதான் யாருமே மதிக்கிறது இல்லையே. எவன்டா உங்களை மதிப்பான்? டேய், இது மூஞ்சாடா இது? எள்ளுடைய மீச வச்ச மாதிரி. இவன் பிறந்த உடனே நரசமா செத்து போயிருக்கா. பேசிட்டே இருக்கேலே, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. யோ, போன கல்யாணத்துல அவனுக்கு போயிருச்சியா? கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா தம்பி? மாப்பிள, நீங்க சீக்கிரம் உட்காருங்க. மாப்பிள, சீக்கிரம் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுங்க மாப்பிள. ஆமா தங்கச்சி, உடனே இந்த அண்ணனுக்கு ஒரு குழந்தைய பெத்து குடுமா. யோ, உடனே குடுக்கறதுக்கு அவன் என்ன உப்புமா வைக்கின்றான்? இந்த மாதிரியா குழந்தை மேட்டியா? 10 மாசம் வெயிட் பண்ணணும். ஆகட்டும் தம்பி, என் தங்கச்சிக்கு பிறகுற குழந்தைக்கு அந்த வானத்தையே கிழிச்சு சட்டையா தப்பேன், அந்த நட்சத்திரங்களை பிச்சு பட்டனா வைப்பேன். நிலாவை புடுங்கி பேக்கடா தப்பியா? ஏண்டா பண்ணட, அப்ப காசு கொடுத்து ஒரு சட்டை கூட வாங்கி தர மாட்டீங்க. டேய், நீ என்னடா 4 வீட்டுல பிச்சை எடுக்கிற மாதிரி குறாய்? அண்ணா, இவருன்னு தாலியே கட்டல, அதுக்குள்ள நீ என்னடானா பொறுக்க போற குழந்தைக்கு சட்டத்துக்கு போயிட்ட. அதானே, தங்கச்சி கழுத்துல மாப்பிள முதல்ல தாலி கட்டட்டும். ஏண்டா, உங்க தங்கச்சி ஆயிருக்கு தங்கச்சியா? நான் பொதுவா சொன்னேன்னா என்ன பார்த்து அண்ணாங்கிற? டேய், அவர் எல்லாரையும் அப்படிதான் சொல்லுவாரு இல்லனா? ஆமாண்ணா. பாத்தியா? டேய், இதுக்கு மேல யாராச்சும் ஒரு வார்த்தை பேசுறீங்க, எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். யோ, உக்காரியா. விடுங்க, நான் மந்திரம் சொல்லிடுறேன். நீ ஒரு மந்திரமும் சொல்ல தேவையில்ல. முதல்ல மாலை எடுத்து கையில குடியா. யோ, உக்காரியானா. மாலை வாங்கி போடியா. ஜெயதி மகாதேவி ச வித்மஹே செல்வி ஒரே வெட்டு பானீனா பாய் முடிங்க. யோ, போண்டா, தாலி எடுத்து குடியா. மாங்கல்யம் தந்து நானேனா மவஜீவன மாங்கல்யம் தந்தது நீதான். யாரு கட்டுறது? யூ, எனக்கு கட்டியா? பீலிங் வேறயா? கட்டியா? சீக்கிரம் கட்டியா. கட்டியா அண்ணா. ஸ்டாப் இட். ஆஹா, இத வந்து ஜாக்கிச்சானு. ஏண்டா டேய், ஐயோ, பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுவியாடா? ஏமா, நீ என் பொண்டாட்டி இல்லம்மா. அப்படி சொல்லியா? இனிமேல் நான் தானே உன் பொண்டாட்டி. சபாஷ், சரியான போட்டி. டேய் ஜால்ரா,
நீ தானடா இந்த கல்யாணத்தை நடத்துற? அவர் இல்லம்மா, நான் தான் நடத்துறேன். ஓஹோ, நீதானா? உனக்கு இருக்குதுடா முதல்ல போக. இந்த அம்மா பொண்ணு, நீ பண்ணாத தகராறு உனக்கு தெரியாது என்னோட வரலாறு. எவ்வளவு தைரியம் ஏன் புருஷனை கல்யாணம் பண்ண நினைப்பேன்? எங்க போனா இந்த ஆளு? அவன் தான் அப்பயே ஓட்டானம்மா. நீ எதுக்குடா இன்னும் நிக்கிற? வாடா இங்க. சரிம்மா. வாடா. வெட்டிடு. போடா இங்க. போ. ஏய். அம்மா அம்மா, நாம என்னமோ நினைச்ச என்னமோ நடந்துடுச்சு. ஏண்டா இவ்வளவு அம்பளுக்கு முன்னாடி நீங்க சாங்க நிறுத்த மாட்டீங்களா? ராஜபாண்டி, இந்நேரம் செய்தப்பட்ட சரோஜா கையில நீ சிக்கிருப்ப. அவ கழுத்துல உன்னை தாலி கட்ட வச்சிருப்பா. இனிமே உன் வாழ்க்கை சின்ன பின்ன தாண்டா. பேட்டரா 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 செய்தப்பட்ட ராணிப்பேட்டை குளம்பேட்டை பேட்டரா. நிறுத்துறா. யாவா ஏண்டா எனக்கு முன்னாடி இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி செடிக்கு தண்ணி ஊத்துறியாடா? தண்ணி ஊத்தாம பெட்ரோல ஊத்துவாங்க. நக்கல் வேறயாடா உனக்கு. நாசமா போறவன். நிலுமா ஏமா மாப்பிள்ளை அடிக்கிற? சும்மா டைம் பாஸுக்கு. அடிக்கிறதா? இந்த ஆளை கொலையா பண்ணணும்பா. கொலை பண்ணணுமா? எதுக்கு? எதுக்கா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேள்வி வேற கேக்குற. இரு முதல்ல காரணம் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் அடி. டாடி, இந்த ஆள் நமக்கெல்லாம் தெரியாம அந்த சைதாப்பேட்டை சரோஜாவை போய் கல்யாணம் பண்ணிக்க போறான். டாடி, கல்யாணமா? ஆமா மாமா, தேன்மொழி மட்டும் வரல, அந்த பொண்ணு கழுத்துல ஒரு தாலி கட்டிருப்பாரு. நல்ல வேலை இது வந்தது, கல்யாணம் நின்னு போச்சு. ஐயோ, கல்யாணம் நின்னுருச்சா? ஏய், என்ன கல்யாணம் நின்னுடுச்சான்னு ஆச்சரியமா கேக்குற? இந்த பார், கல்யாணம் மாப்பிள்ளை நீதானப்பா. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இது? உங்களை அவகிட்ட போய் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு வான்னா நீங்க அவ கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை கேவலம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க அந்த சைதாப்பேட்டை சரோஜாவை கட்டிக்கலாம்னு ஆசைப்படுறீங்களா? எனக்கு கூட தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, அதுக்காக நான் அந்த சரோஜாவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓஹோ, உனக்கு அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கா? ஐயோ பரிமளம், நான் அப்படி சொல்லல. அப்படியே ஒரு எண்ணம் இருந்தாலும் நான் அப்படி எல்லாம் செய்வேனா? ஐயோடா, நீ செஞ்சுதான் பாரு. பாரு ஐயா, சொந்த கிணத்துல உனக்கு தண்ணி எடுக்க துப்பு இல்ல, பொது கிணத்துல நீ தூர வார போற பொண்ணு. நல்லா போடு, நல்லா போடு, நல்லா போடு. இந்த நாம்பளைங்களே இப்படி நாசமா போக. நீ எங்கடா போற? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன்னதான்டா முதல்ல சாத்தணும். அனுஷ்கா, மேரேஜ்க்கு அப்புறம் உன் ஹஸ்பண்ட் போட்டு இந்த மாதிரி தான் நீ அடிப்பியா? போங்க. வெக்க வேறயா? உன் மூஞ்ச பார்த்தா நீ பெரிய பஜாரின்ட்டு. யார பார்த்து பஜாரின்னு? கொய்யால என்ன பார்த்தா உனக்கு பஜார் மாதிரி தெரியுதா? என் ஏரியாவுல வந்து கேட்டு பாரு, ஆனா எப்படி பட்டவனுக்கு தெரியும். ராடி வச்சு பஞ்சாப் தாக்கதே சரிடா. ஹலோ, என்னடா பங்காளி, என்னையே மாட்டி விட பாக்குறியா? ஆனா உன் பொண்டாட்டி வந்து என்ன காப்பாத்திட்டான். ஏய், கெட்டவன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில் தோத்துருவான். நல்லவன் தோக்குற மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில் ஜெயிச்சிருவான். நான் நல்லவன்டா, அதான் நீ பண்ண சரியில்லைன்னு நான் தப்பிச்சிட்டேன். ரொம்ப ஆடாதரா, என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டுவ, அன்னைக்கு நான் சாதிச்சு காட்டுவேன். என்னது சாதிச்சு காட்டுறனா? அப்படின்னா அந்த சைதாப்பேட்டை சரோஜாவை நீ கல்யாணம் பண்ணுவியாடா? இது வேற. வேறயா? அப்ப இன்னொருத்தி வேற இருக்காளா? ஐயோ, இது வேற மேட்ரு. இது மேட்ரா? நீ நாசமா போக. வாங்கு வாங்கு வாங்கு, வாங்குடா.